இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது சேலம் தொகுதியை பார்க்கலாம். 957 பேர் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். 926 தான் வேலிட்னு பார்க்குறோம். அண்ட் ஹிந்துஸ் வந்து 860, கிறிஸ்தவர்கள் 28, முஸ்லீம்கள் 37, யாருமே இல்லை, எந்த மதமும் இல்லைன்னு ஒருத்தரும். ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 469, பெண்கள் 451, மூன்றாம் பாலினத்தோர் 6 அண்ட் 18லேருந்து 19 வயசு வரைக்கும் முதல்நிலை வாக்காளர்கள் அப்படின்னு 267, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 241, 252 பேர் 30லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்காங்க. 50 வயசுக்கும் மேற்பட்ட 166, படித்தவர்கள் 608, படிக்காதவர்கள் 318. அண்ட் காஸ்ட் வைஸ் வந்து இவங்களை பிரித்து இவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர்லேருந்து 333 பேர் சொல்லியிருக்காங்க, செட்டியார்லேருந்து 93, பறையர்லேருந்து 93, அண்ட் வெள்ளாள கவுண்டர் 74, அருந்ததியினர் 37, முதலியார் சமூகத்திலேருந்து 37, நாடார் சமூகத்திலேருந்து 28, சோழிய வெள்ளாளர் அப்படின்ற சமூகத்திலேருந்து 19, இதர பல 212. பார்ட்டி அஃபிலியேஷன்லேருந்து எந்தெந்த கட்சி சார்பாக வந்து அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சுக்காங்க பார்க்கலாம். டிஎம்கே சார்பாக 237 பேர், காங்கிரஸ் சார்பாக 38 பேர், அஇஅதிமுக சார்பாக 271, பிஜேபி 41, அமமுகவுக்கு 39 பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர்லேருந்து 26 பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. பாமகலேருந்து 165, அதர்ஸ் நில் வந்து பார்த்திங்கன்னா 109. ஸோ சேலம் எடப்பாடியாரோட தொகுதியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கேள்விகள் என்ன கேட்கப்படுது அதுனா அதே கேள்விகள் தான். திமுகவுக்கு வந்து உங்களுடைய வாக்கு என்ன? வாக்குனா இந்த அவங்களோட 2.5 வருஷம் ஆட்சி அப்படி ரேட் பண்ணுவீங்கன்னா வர்ஸ்ட், சுத்தமாக மோசம் அப்படின்னு 27% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 25% பேரும், சுமார் அப்படின்னு 14% பேரும், சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு 19% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பாஜக கவர்மெண்ட் எப்படி ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப மோசம்னு 27% பேரும், மோசம்னு 29% பேரும், சுமார்னு 19% பேரும், சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யாரை பிரதமர் வேட்பாளராக உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு தான் அதிக வாக்குகள் கிடச்சிருக்கு. 42.97%, 33.85% தான் நரேந்திர மோடி அவர்கள் கிடச்சிருக்கு. முக ஸ்டாலினுக்கு 1.33%, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட சொந்த தொகுதியில் 11.25% பேர் பிரதமர் வேட்பாளராக பார்க்குறாங்களாம். அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 10.60% பேர். அண்ட் விஜய் அவர்கள் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். அவருக்கு வந்து 2026 26 தேர்தலில் உங்களோட ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு அதிகபட்சமாக நோ அப்படின்னு 71% பேர் சொல்லியிருக்காங்க. போடுவோம் எஸ் அப்படின்னு 12% பேர் சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது இப்போவே அப்படின்னு 3% பேர் சொல்லியிருக்காங்க. இனி 2019 ஜெனரல் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கு தான் அதிக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தொகுதியில் 49.32%, அஇஅதிமுகவுக்கு 37.11%, நாம் தமிழர் கட்சிக்கு 2.33% பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக யாருக்கு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா இந்த தொகுதியில் அஇஅதிமுகவுக்கு போட்டிருக்காங்க 40.51%, திமுக கூட்டணிக்கு 32.82%, அண்ட் பிஜேபி கூட்டணிக்கு 14.89%, நாம் தமிழருக்கு 2.97% பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக எந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சேலம் நார்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 40.34% வந்து பார்த்திங்கன்னா திமுக அங்கே ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுது. அண்ட் எடப்பாடியில் ஆப்வியஸ்லி வந்து 52.5% அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் பாஜக இருக்கிறதுலே வந்து சேலமில் எந்த சட்டமன்ற தொகுதியில்னா 19.54% எடப்பாடியில் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு சேலத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளிலே சேலம் சவுத்தில் தான் வந்து அதிக ஓட்ஸ் கிடைக்குது, 4.19% ஓட்ஸ். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டாக திமுக கூட்டணிக்கு 33% தான் ஓட்டு போடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸை பிடிப்பாங்கன்னு நம்மளுக்கு இந்த ஸ்டாட்ஸ் காட்டுது. அண்ட் அஇஅதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது, 42.55%, பாஜகவுக்கு 15.58%, அண்ட் நாம் தமிழருக்கு 3.34% மட்டுமே. 10% ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸில் அஇஅதிமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. ஸோ ஹரிஷ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேலம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேருக்கும் அந்த தொகுதி வந்து கோட்டை. இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஃபேவரட் தொகுதி அப்படின்னா சேலம் தொகுதி சொல்லலாம். ஸோ இந்த சேலம் தொகுதியில் அதிமுகவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது தான் இந்த சர்வேனால பார்க்க முடியுது. அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஷார்ட்டாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக. சூப்பர், மிக்க நன்றி. நன்றி.